1,65,000 வாக்குகள் ஐ பெரியசாமி பெறுகிறார். அவர் தான் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் பெற்று மார்ஜின் வெற்றி பெற்றவர் அவர் தான். இதில் இவர்கள் தான் ப்ளஸ்ஸாக இருக்காங்க இல்லையா? ஐ பெரியசாமி, செந்தில்குமார் அவர்கள், ஐபிஎஸ் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் பலமாக இருக்கிறாங்களோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு பலகீனமாக இருக்குது. பல இடங்களில் அவர்கள் திமுகவினுடைய வாக்கு வங்கிகளை பதம் பார்க்கிறார்கள். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திண்டுக்கல் 7 தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, தாவேகாவோட வருகை எப்படி இருக்கும், இது பற்றி பேச நம்முடைய இருக்கிற அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ். திண்டுக்கல்ல ஒரு 4 ஆளுமைகள் இருக்கு. ஐ பெரியசாமி, சக்கரபாணி 2 பேரும் அமைச்சராக இருக்காங்க இப்போ திமுக அமைச்சரவையில். அது போக நத்தம் விஸ்வநாதனா இருக்கட்டும், திண்டுக்கல் சீனிவாசனா இருக்கட்டும், முன்னால ஒரு பெரிய பில்லர் அதிமுக பில்லர்ஸ்னே சொல்லலாம். இங்க நீங்க பார்த்த வரைக்கும் கள நிலவரம் எப்படி இருக்கு? 4 திமுக ஜெயிச்சிருக்கு, 3 அதிமுக ஜெயிச்சிருக்கு. அதே நிலை தொடருமா? கள நிலவரம் எப்படி இருக்கு? ஆமாம், கடந்த தேர்தல்களில் ஒரு நிமிடம் நம்ம எப்பயும் ஒப்பிட்டு பார்த்துடுறோம். அதில் திண்டுக்கல் சீனிவாசன் வெற்றி பெற்றிருக்காரு. அது சிபிஎம் தொகுதி, சிபிஎம்முக்கு கொடுக்கப்பட்டது. ஆத்தூர் ஐ பெரியசாமி, அதில் பாமகவிற்கு அந்த இடத்துல ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த கட்சியினுடைய திலகபாமா அந்த முகமாக அறியப்படுகிறவர். அவரே எம்பி எலெக்ஷன் நிற்கிறார். 2024 அவங்க பாமகவில் நின்று நல்ல வாக்கு வங்கி பெறார். இந்த திலகபாமா 30,000 வாக்குகளும் 1,65,000 வாக்குகள் ஐ பெரியசாமி பெறுகிறார். அவர் தான் தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் அவர் தான். அங்கே நாம் தமிழர் கட்சி, அமமுகவும் ஒரு சிறிய அளவில் அங்கே ஒரு செல்வாக்கை ஆத்தூரில் செலுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல இதுக்கு மேலே இங்கே இப்போ நாம் இது வரைக்கும் பேசியிருக்கிற தேனி ஆகட்டும், தென் தமிழகத்தில் எல்லாத்துலேயுமே அமமுகவினுடைய செல்வாக்கு இருந்தது. இங்கிருந்து அவங்களுடைய செல்வாக்குன்றது பெரிதாக இருக்காது. கொஞ்சம் அப்போ மக்கள் நீதி மையம் இருந்துச்சு, அதனுடைய செல்வாக்கை நம்ம அங்கங்கே பார்க்கலாம். பழனி திரு ஐ பெரியசாமியினுடைய மகன் ஐபி செந்தில்குமார் இப்போ 2 முறை எம்எல்ஏவாக இருந்துட்டார். 3ஆம் முறையும் அவருக்கு தான் சீட்டு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அங்கே அதிமுக ஒரு டஃப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து ஒட்டன்சத்திரம் அவர் அர சக்கரபாணி அவர்கள், அவர் இப்போ ஃபுட்டு மினிஸ்டராக இருக்கார், சிவில் சப்ளை மினிஸ்டராக இருக்கார். அவர் ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு சீனியரான ஒருத்தர் தான். இதில் அதுக்கடுத்து நிலக்கோட்டை, அது தனி தொகுதியாக இருக்குது. அதில் அதிமுக வென்றிருக்கிறது. அதில் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் மக்கள் விடுதலை கட்சின்னு சொல்லி முரளிதரன் அவர் நின்றுருந்தார். ஒரு காம்படிஷன் கொடுத்துருந்தாலும் தேன்மொழி அவர்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதனும் ஒரு சீனியர் தான். ஆண்டி அம்பலம்ன்றவர் அங்கே இருக்கக்கூடிய அவரும் டிஎம்கேல ஒரு சீனியர் பர்சன் தான். அவரும் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துருந்தாலும் வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கு இருந்திருக்கிறது. வேடசந்தூர் எஸ் காந்திராஜன், அவரும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் தான் இன்னை வரைக்கும். இப்போ இந்த 7 பேரில் இந்த 6 தொகுதிகள், அதாவது வேடசந்தூரை தவிர்த்து மற்ற 6 தொகுதிகளும் எம்பி சீட்டில் வரும். அப்படிங்கும்போது கடந்த முறை இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியை 2 கட்சிகளுமே, அதாவது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு சிபிஎம் சச்சிதானந்தம் வெற்றி பெற்றிருக்கார். 6,70,000 வாக்குகள். அதில் எஸ்டிபிஐனுடைய முகமது முபாரக் 2,20,000 வாக்குகள். மார்ஜினே ரொம்ப பெருசு. திண்டுக்கல் எப்பயுமே ஒரு இடதுசாரிகள் கம்யூனிஸ்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தொகுதியாகவே இருக்காங்க. இப்படி இருந்து பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் இருந்து அதிமுக கடந்த முறை இந்த பாராளுமன்றத்தில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருந்தாலும் அவர்களால் ஒரு பெரிய ஒரு மார்ஜின், ஒரு டஃப் கூட கொடுக்க முடியல. இது கடந்த 2021, 2024 தேர்தல் நிலவரம். இப்போ நான் போய் அங்கே நம்மளோட டீம் பார்க்குற பொழுது நம்ம பெரிய அளவிற்கு கட்சி வேலைகளில் தீவிரம் காட்டி கொண்டிருப்பது கண்ணெதிரே அங்கே டிவிகே தான். டிவிகே பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க. போஸ்டர்ஸ்லாம் அடிக்கிறாங்க. போஸ்டர் அடிச்சதில் அங்கே நிர்மல்குமார்னு அந்த டிவிகேனுடைய ஒரு செயலாளர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கார். கட்சி போயிட்டு பெயிலில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அந்த மாதிரியான ஒர்க்கில் பார்க்குறோம். இப்போது எப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டேஷன், அதாவது திரு ஐ பெரியசாமி ஆகட்டும், அவருடைய மகன் செந்தில்குமார் ஆகட்டும், இவங்க 2 பேருமே இப்போது திமுகவில் வென்றவர்கள் திருப்பி நிற்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடுமையாக களப்பணியாற்றுகிறார்கள். திரு செந்தில்குமார் அவர்கள் இளைஞர்களோடு நெருங்கி தொடர்போடு இருக்கிறார். அங்கே அந்த பழனி சந்தை மேடாகட்டும், சாலை வசதிகளாகட்டும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய பழனி முருகன் கோயில் விழாக்களுக்கான மராமத்து பணிகள், இதிலெல்லாம் அவர் தீவிரமாக செயல்பட்டுருக்கிறார். அங்கே ஒரு நெட்வொர்க் வச்சுருக்கிறார், ஒரு யூத் விங் வச்சுருக்கிறார். அதில் அவர் அங்கேருந்து கொடைக்கானல் வரைக்குமே அவருடைய செல்வாக்கு அவரோட கட்சிக்கு
ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர் தான் திரு செந்தில்குமார். அவர் இந்த முறை அவருக்கான சீட்டு நிச்சயம் உறுதி. ஆனால் அவர் வந்து எந்த அளவுக்கு டஃப் இப்போ விஜய் கொடுக்க போகிறான்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்குறோம். இதில் இவர்கள் தான் ப்ளஸ்ஸாக இருக்காங்க இல்லையா, பெரியசாமி, செந்தில்குமார் அவர்கள், ஐபிஎஸ் அவர்கள் இந்த எந்த அளவுக்கு அவர்கள் பலமாக இருக்கிறாங்களோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு பலகீனமாக இருக்குது. என்னென்னா நிறைய சீனியர்ஸ் அங்கே கட்சியில் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணுறாங்க. திமுகவில் வந்து காந்திராஜனுக்கு உண்டு, அதே மாதிரி மாவட்ட செயலாளராக இருக்கு, மாநகர செயலாளர்ன்ற வச்சுருக்க ராஜபாவாகட்டும், அதே மாதிரி மேயர் இளமதி ஆகட்டும், பாஸ்கரன் ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு தலைவராக இருக்கிறவராகட்டும், லியோனி உட்பட அங்கே வந்து மக்கள் அறியப்படுகிற திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அறியப்படுகிற திமுக பிரமுகர்கள் இருக்கிறாங்க. இந்த முறை லியோனி வந்து ரொம்ப ஹைலி இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். எங்கன்னா அவர் பல முறை ஒரு மேடையில் சொல்லிட்டாரு திண்டுக்கல் சீட்டு வந்து அவருக்கு, ஏன்னா போன முறையெல்லாம் கூட அவருக்கு சீட்டு கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு சிபிஎம்க்கு அதுக்கு ஒதுக்குனால தான் அவருக்கு வந்து சீட்டு இல்லாமல் போயிடுச்சு. இந்த டைம் அதுக்காக தான் வந்து மேடையில் நல்லா கர்ஜிச்சு ஒழிச்சு கத்திட்டே இருக்காரு. அப்போ திண்டுக்கல் லியோனி அவர்கள் வந்து அங்கே நிற்பார், இல்லை நத்தம் நிற்பார். 2 இடத்துல நின்னாலுமே அவருக்கு அதிமுகவில் ஹெவி வெயிட் சாம்பியன் தான் 2 பேருமே. யாருங்க அங்கே திண்டுக்கல் நிற்கிட்ட ஒரு சீனிவாசன் இந்த முறை அவருக்கு சீட்டு எப்படி கொடுக்குறாங்களான்னு. ஆனால் ரொம்ப சீனியர், அவர் ரொம்ப சீனியர், 4 முறை எம்பியாக இருந்தார், ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறாரு, இப்போ 2 முறை எம்எல்ஏவாக இருக்கிறாரு. அப்போது ரொம்ப கட்சியினுடைய பொருளாளர், தவிர்க்கவும் முடியாது அவரை. ஆனால் அதுக்கு அங்கே ஈக்குவலாக கேண்டிடேட்டை யாரை ப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு அதிமுகவில் தெரியல. திமுகவில் அநேகமாக சிபிஎம் இந்த முறை வந்து ஏதாவது இப்போ நத்தத்துக்கோ இதுக்கோ மாற்றிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறார். இப்போ இப்படி இவங்க 2 பேர் நிற்கும் பொழுது தாவேக்காவனோட நிலை என்னன்னா, அங்கே பெரிய ஒரு எஜுகேஷனில் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து வெளியில் வந்து தெரியல எந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க திண்டுக்கல்ல நம்ம பார்த்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களில் ஒரு சிலது வந்து இப்போ பொங்கல் பண்டிகையின் போது நம்ம சில விஷயங்கள் திருச்சியிலேருந்து நான் வந்து ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட் பயணத்தில் நான் பார்த்தேன். கரூர்லேருந்து ஆரம்பித்து நாமக்கல், சேலங்கள் எல்லாம் நான் பார்க்க நேர்ந்தது. அங்கெல்லாம் வந்து பொங்கல் பண்டிகை அவங்க வந்து அங்கே ஏற்கனவே இருக்கிற குழுக்களோடு வந்து இவங்க இணைஞ்சு அங்கே ஒரு கிரிக்கெட் டீம் இருக்கும், அவங்களுக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணி அதை அப்படியே டிவிக்கு பொங்கலாக மாற்றினாங்க. இது வந்து ஒரு பிளான் பண்ணி செஞ்சாங்களா என்னன்னு தெரியாது, அது நடந்துச்சு. திண்டுக்கல்ல இவங்க ரொம்ப நாட்களாகவே விலையில்லாத ஒரு ஃபுட்டு கொடுக்கறது, போஸ்டர் அரசியல் வந்து அங்கே ரொம்ப களைகட்டின்னு இப்போ டோட்டல் அங்கே இருக்கிற லோக்கல் பிரச்சனையெல்லாம் போஸ்டரில் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி அங்கங்கே கொடியேற்றுவதில் அதுக்கான விழாக்கள் கொண்டாடுறது. அந்த ஒரு நிர்மல்குமார், அவர் விஜயகுமார், ரவி இவங்கெல்லாம் வந்து டிவிகேவில் சிவியராக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் அவங்க வந்து இந்த +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ எப்படினாலும் எதிர்காலத்தில் வாக்காளர்களை சேர்க்குறாங்களா இன்னும் தெரியல, அச்சீவர் ஸ்போர்ட்ஸில் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து அவர்கள் மக்களோடு நெருங்கி இருக்கிறார்கள். இந்த பணிகளை பழனி அவர் செந்தில்குமார் அவர்கள் மட்டும்தான் அந்த மாதிரி யூத்தை வந்து ரெடி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மற்ற தொகுதியில் டிஎம்கே இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல, இந்த மாதிரி தெரியல, இனிமேல் ஒர்க் பண்ணலாம். நம்ம பார்த்த பொழுது அங்கே வந்து அவருக்கான யூத் இங்கே செந்திலுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி மற்ற தொகுதிகளுக்கு அவரு இப்போ ஐபி செந்தில்குமார் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அதே மாதிரி திரு சக்கரபாணி அவர்கள் மேற்கு மாவட்ட செயலராக இருக்கிறாரு. இங்கே வந்து எவ்வளோ பெரிய கட்சியில் உயர்மட்ட குழு இத்தனைக்கும் தேர்தல் பணிக்குழுவினுடைய பொறுப்பாளராக ஒரு வியூக வகுப்பாளர் மாதிரி இவருக்கு நத்தம் விஸ்வநாதன் இருக்கிறார். அவ்வளோ சீனியர்ஸ் தான். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பேரில் எல்லாத்துலேயுமே திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் ஒரு முக்கிய பிரமுகராக முக்கிய 4-5 தலைகளில் அவர் ஒருத்தராக இருந்திருக்கார். 4 குழுவில் இருந்திருக்கார். அதே மாதிரி சீனிவாசன் அவர்களும் கட்சியினுடைய பொருளாளர் இருக்கிறார். இவங்க 2 பேருமே மேற்கு மாவட்டம். இப்போ இதுதான் அதிமுக திமுகவில் இருக்கக்கூடிய இப்போ பலகீனமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து நமக்கு சீட்டே கிடைக்காதான் இவங்களாம். இப்போ இதில் எல்லாம் ஒரு பெரிய டீம், குறிப்பாக திமுகவில் ஒரு பெரிய டீம் வந்து போகும்போது அங்கே இருக்கிறவங்க பேசும்பொழுது நீங்கள் வந்து டிவிக்கு சார் இப்போ எப்படி கட்சி பொருட்கள்லாம் போகுது சார், எல்லாம் போகுது, நாங்கள் எல்லாமே சார் அவரெல்லாம் என் கட்சிக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கார் சார், எலெக்ஷன் மட்டும் ரெடி ஆகட்டும், திண்டுக்கல்ல இவர் வர போகிறாரு, அவர் வர போகிறாரு அப்படின்னு டிஎம்கேல ஒரு லிஸ்ட்டு நான் சொல்கிறது 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் பதவியில் இருந்தவங்க, ஊராட்சி குழுவில் இருந்தவங்க, கவுன்சிலர் இருந்தவங்க, எல்லாத்தையும் பெரிய நேம் சொல்கிறாங்க. அவங்க வந்துடுவார், இவங்க வந்துடுவார். அப்போது டிவிக்கே வந்து நாங்கள் என் கட்சியை பலப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. இது ஒரு புறம். இப்படி வந்து அவங்க களப்பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு தொகுதியில் போனோம்னா இந்த பிரச்சனை இருக்குது, இது வந்து பிரசித்தி பெற்றது அப்படிம்பாங்க. இப்போ வந்து திண்டுக்கல்ல அந்த பூட்டு இதே பெருசாக முன்னால் மாதிரி ஒரு ஏற்றுமதி பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நூற்பாலை பிரச்சனை இருக்குது, ரயில் பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, விவசாயம் செய்ய முடியலைங்கிறாங்க. அங்கே வந்து இருக்கிற பிரச்சனை என்ன? முன்னாள் தேர்தலில் வந்து திமுக வந்து சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கா? அது தேர்தல் எதிரொலிக்குமா? இல்லை, திண்டுக்கல்லுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக அவங்க வந்து ஒரு அந்த நிலக்கோட்டையில் மலர் சென்ட் இந்த மாதிரி தயாரிக்கிறது, கூலிங் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க.
அது எதுவுமே முன்னெடுக்கவே இல்லை. அது ஒன்று தான் ஒரு அவங்க அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. மற்றபடி நீங்கள் சொன்ன அந்த வரிசை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனைகள், மலை, இப்போ கொடைக்கானல் ரயில் பாதைகள் ஏற்படுத்துதல், மலை ரயில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேச்சளவில் ரொம்ப வருஷமாக இருக்கும். சில பேர் வயசானவங்க சொல்கிறாங்க, சின்ன பையன்லேருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேங்க, இங்கே ரயில் போடுறாங்க, அங்கே ரயில் வருது அப்படின்னு. அது பெரிய, அது வந்து ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து இந்த கவர்மெண்ட்டை மட்டும் சொல்ல முடியாது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கான ஒரு அர்ஜென்சி இல்லை. இப்போ மெட்ரோ இருக்குது, மெட்ரோ ரிஜெக்ட் பண்ண கோயம்புத்தூரில் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்து இப்போ போயிட்டு ஒசூரில் வந்து இப்போ ஏர்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இது மாதிரி நிறைய இதில் இருக்குது. இங்கே வந்து அந்த மாதிரி பெரிய அதிருப்திகள் இல்லை. இது ஆனால் இப்போ அந்த லோக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை, சாலை வசதிகள், பஸ் ஸ்டாண்டு வந்து எங்களுக்கு திண்டுக்கல் இன்னும் நல்ல பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அங்கே சாலைகள் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. வத்தலக்குண்டு ஏரியா போகிற இடங்களில் அங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம அந்த பெயர்கள்லாம் வெளியில் ரொம்ப ஃபேமஸாக கேள்விப்படுறோம். அங்கே உள்ளே போனோம்னா சாலை வசதிகள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏன் செப்பனிடலை, ஏன் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு இருக்குது. கொடைக்கானல் நம்மளால் வந்து நேரடியாக போக முடியல, நம்ம நண்பர்கள் வழியாகவும் அதை அங்கே இருக்க கேட்குறல. அங்கேயும் அந்த நகராட்சியில் அங்கே வந்து திமுக செல்வாக்காக இருக்குது. இன்றைக்கி நகராட்சி கைவசம் இருக்கிறாங்க. அந்த செல்வாக்கு வந்து அதே நேரத்தில் அங்கே அங்கே 1 2 3ன்னு வரிசைப்படுத்தினா அங்கே இப்போ திமுக, தாவேகா அங்கே வந்து சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுறாங்க. அதிமுக களத்தில் இல்லை. இது வந்து பல மாவட்டங்களில், திண்டுக்கல்லில் நம்மளை பார்க்க முடியுது. ஏன்னு தெரியல. ஆனால் பெரிய பெரிய தலைகள் அங்கே இருக்கிறாங்க. நத்த விஸ்வநாதன் இருக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க. அந்த சோர்வு அவங்களுக்கு வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக நத்தத்தில் நிறைய டிவிகேவனோட ஒர்க்கு பார்க்க முடியுது. ஆண்டியம்மில் இருக்கிறாரு, நத்த விஸ்வநாதன் இருக்கிறாரு. அவங்கெல்லாம் என்னென்னு தேர்தல் கலை அப்படின்றது வந்து டிவி, அவங்க முதல் தேர்தலாலேயோ என்னவோ தெரில, அவங்க வந்து கேண்டிடேட் எல்லாம் சொல்கிறாங்க. இவங்க வர போகிறாங்க, தான் அந்த டாக்டர் அவர் தான் எங்களுக்கு கேண்டிடேட்டு, தான் அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மன், அவங்களுடைய ஃபேமிலி அங்கேருந்தான் எங்களுக்கு வந்து கேண்டிடேட்டு. இது மாதிரிலாம் அவங்க வந்து இந்த சுறுசுறுப்பாக திண்டுக்கல் நத்தத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி தான் அவங்களுடைய இன்றைய அந்த தேர்தலில் எதிரொலிக்கக்கூடிய களப்பணி அப்படின்னா அது யூஸ்வலாக முனிசிபல் உள்ளாட்சி பிரச்சனைகள் தான். உள்ளாட்சியில் வந்து இவங்க கண்டினியூ பண்ணல. நிறைய ஊரக உள்ளாட்சியிலேருந்து ஆரம்பித்து பல இடங்கள் வந்து கண்டினியூ பண்ணாத பல வேலைகள் வந்து அப்படி நிறுத்தத்தில் இருக்குது. இது அந்த அளவுக்கு திமுகவுக்கு தேர்தலில் எதிரொலிக்காது. எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குது. திமுகவுக்கு அது பெருசாக எதிரொலிக்காது. பூட்டு விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து நம்ம அது இதில், ஆனால் நாம தான் வெளியில் கேள்வி, பூட்டு தோல் தொழிற்சாலைகள் அங்கே இருந்ததாகவும் நம்ம கேள்விப்படுறோம். நம்மளால் அது வேலை ஹைலி கனெக்ட் பண்ண முடியலையா என்னன்னு தெரில. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா விவசாய பிரச்சனைகள் இருக்குது, குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது, அது ஒரு மேஜர் இஷ்யூ. அது முனிசிபல் உள்ளாட்சி அமைப்புகள் தான் அது குறித்த அதிருப்தி இருக்குது. ஒரு 4 தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு, 3 தொகுதியில் ஏடிஎம்கே. இருந்தாலும் வந்து இங்கே ஏடிஎம்கே மறுபடியும் வராதுன்னு கூட சொல்லியிருக்கீங்க. யார் கை ஓங்கும் இங்கே? யார் கை ஓங்கும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்த வகையில், ஏன்னா நம்மளாம் வந்து நாம் இந்த தொகுதியில் அதிகமாக சந்தித்தது வந்து இளைஞர்களை சந்திச்சிட்டோமோ அப்படின்னு கூட தோணுது. விஜயினுடைய கட்சி வந்து ரொம்ப சிவியராக திண்டுக்கல்லில் நம்மளால் அவ்வளோ சுறுசுறுப்பாக அவ்வளோ பார்க்க முடியுது. அதனால் வந்து திமுகவினுடைய பேஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு அதிமுகவை விட அங்கே வந்து ஒர்க்கர்ஸ் அதிகம். அதுக்கான கிளை பரப்பு ஐப்பரிசாமி வந்து அந்த அவ்வளோ காலங்களில் வந்து அவரை வந்து கிளை பரப்பி வச்சிருக்கிறார். அவருடைய தொடர்ச்சி இன்றைக்கும் இருக்கும். அவர் தான் கேண்டிடேட்டு, சக்கரபாணி தான் கேண்டிடேட்டு, செந்தில்குமார் தான் கேண்டிடேட்டு. இப்போ இது உறுதி, திண்டுக்கல் லியோனி தான் கேண்டிடேட்டு. இப்போ இந்த கேண்டிடேட் எல்லாம் உறுதிப்படுத்தும் பொழுது அதிலிருந்து ஒரு 2ஆம் 3ஆம் கட்டத்தில் இருக்கவங்க எல்லாமே, அதாவது டிவிக்கேவும் அவர்களை வரவேற்க தயாராக இருக்குது, அவர்களும் செல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போது அது விஜய் சொன்ன மாதிரி தான். இங்கே போட்டி அப்படின்றது டிஎம்கே டிவிகேவுக்கு இடையே தான் கடுமையான போட்டி இருக்குது. 7 தொகுதிகளில் எத்தனை தொகுதி உங்கள் கணிப்பு ஜெயிக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு கேட்குறீங்க? டிவிகே வெற்றி பெறுவது அப்படின்றது ஒரு பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் பெயர் சொல்கிறாங்க. அவர் வந்து களம் இறங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது திண்டுக்கல்ல நத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் இங்கே வந்து அதாவது விஜயினுடைய கட்சி தாவேகா வந்து பல இடங்களில் அவர்கள் திமுகவினுடைய வாக்கு வங்கிகளை பதம் பார்க்கிறார்கள். சில இடங்களில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பதம் பார்க்கிறார்கள். எல்லா இடங்களிலும் அதுக்கு அடுத்திருக்க சின்ன சின்ன கட்சியில் இருக்க யூத்து இவங்க எல்லாத்தையும் அவங்க வந்து ஸ்பாய்லராக இருக்கார். இங்கே வந்து அவர் வந்து அதிமுகவின் ஓட்டை தான் அதிகமாக பாதிக்கிறார். அவங்க எந்த யார் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னா, இங்கே வந்து இப்போது QR கோடெல்லாம் வச்சு நிறைய தொண்டர்களை சேர்த்திருக்காங்க.
ரொம்ப பெர்ஃபெக்டாக சேர்த்திருக்கிற சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இங்கேயும் ஒன்று. அதனால் அவர்களால் வந்து லீடிங் கொடுக்க முடியும், டஃப் கொடுக்க முடியும், கேண்டிடேட்டை வந்து அவங்க பர்ஃபெக்டாக அங்கே இருக்க இப்போ சமுதாயம் வாக்குகள்ன்றது வந்து திண்டுக்கல் மாதிரி பகுதியில் எல்லாம் இப்போ ரெடியார் சமுதாயம், பிள்ளைமார் சமுதாயம், முக்குளத்தூர் சமுதாயம், அப்புறம் தேவேந்தர் குல சமுதாயம், இது மாதிரி எல்லாம் அவர்கள் நிரம்பி இருக்கிற இடம். அங்கே அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக கேண்டிடேட் போட்டால் நிச்சயமாக நிலக்கோட்டை கூட அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம் தான். அங்கேயும் அவ்வளோ தீவிரமாக இருக்கிற இடம் பார்த்தோம். பழனி நிச்சயமாக செந்தில் தான் இந்த முறையும் ஜெயிப்பார். ஐ பெரியசாமி அவங்க எல்லாமே வந்து ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் தான். ஆனால் அப்போது அவர்களுக்கு ஒரு 1-2 தொகுதிகள் திண்டுக்கல்லில் வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க வந்து எந்த அளவுக்கு அந்தளவுக்கு அவங்க கீழ்மட்ட ஒர்க்கர்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க டிவிக்கு. திண்டுக்கல்லில் தாவேகா இளைஞர்கள் பட்டாளம் நிர்வாகிகளும் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட ஸ்பாய்லரே தாவேகான்னு சொல்லியிருக்கிறீங்க. தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிக்கு பிறகு இது குறித்து விரிவாக பேசணும் சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஆனால் வந்து தேர்தல் கூட்டணி அப்படின்றதும் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அப்போ தேர்தல் அறிவிப்பு, வேட்பாளர் அறிவிக்கு பிறகு நிச்சயமாக நம்ம எல்லா தொகுதிகளையுமே எல்லா மாவட்டங்களையும் பேசுவோம். நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.